இவங்க சொல்கிற யாரையும் நம்பாதீங்க, நான் உண்மையில் நல்லா சமையல் பண்ணுவேன். பத்திலா போய் இதெல்லாம் வெங்காயம் தின்னுட்டு இருப்பாவ. நம்ம அப்படி கிடையாது. சமையலுக்கு வீட்டுக்கு 2 பாயில் எடுத்து போட்டிருக்கான். அதுதான் கம்பெனி சீக்ரெட்டு. கரெக்டாக இது பண்ணி கரெக்டாக சமையலுக்கு எது அதான் முக்கியத்துவம் கொடுப்பேன். திங்கிறதுலாம் ரெண்டாவது பாய்க்குள்ள 2 எடுத்து வெளியே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இது வந்து தக்காளி கிலோ 30 ரூபா. ஆமாம், திடீர்னு விலை கூடும். அப்புறம் இதை நம்ம வெட்டி தயிர் பச்சடி சமைக்க வந்தது மட்டும் ஒரு புடி. அப்புறம் இது தக்காளி. அப்புறம் இது எப்படி சமைக்கணும் மட்டும் சம்முன்னு சமைக்க போகிறோம். சரியா? நாங்கள் பண்ணல, நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். இந்த தக்காளியை வெட்டி அதுக்கப்புறம் இந்த தக்காளியை வெட்டி இது பொட்டேட்டோ இது பொட்டேட்டோ இல்லாம பின்ன டொயேட்டோ காரா இல்ல காரா. இந்த நேரத்துலேருந்து ஏதாவது வேலை பார்த்தியா? நீ பேசக்கூடாது. நீ வெங்காயம் வெட்டுறேன்னு சொல்லி கத்தி உடச்சதை பார்த்து இப்படிலாம் பேசக்கூடாது. ப்ரொஃபஷனலாவா ப்ரொஃபஷனுக்கு வா. நம்ம யூடியூப் வந்து ப்ரொஃபஷனல் ஆகிட்டு இருக்கோம். ஆமாம், அதனால் டீசெண்டாக பேசணும். சரியா? ஹே ஹாய் டூட்ஸ் அப்படி சிரிச்சா இப்போ டீசெண்டாக சின்னப்பா இல்லை. என்னடா சிரிக்க நீ? நம்ம இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கோம். சரியா? சரி நம்ம கடலுக்கு போவோம். சும்மா கேமரா இப்படி திருப்பிடுறான். கரெக்டாக நம்ம ப்ரொஃபஷனல் ஆகிட்டோம். அப்படி நம்ம வளர்ந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அப்படியே இருக்கக்கூடாது. வாங்க நண்பர்களே, அப்படி டோரா புஜாவே இருக்கு. நம்ம இதை கொஞ்சம் பேசலாம் ப்ரொஃபஷனலாக. ஹாய் டூட் அப்படி கொஞ்சம் இங்கிலீஷாக பேசணும். சிரிக்காதுல அவள புளிய மருந்து கொஞ்சம் சாவும்ல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்லை சொல்கிறேன் கேளு. ப்ரொஃபஷனலாக அதெல்லாம் காமிக்கணும். ஆங்கிள்லாம் மாற்றி எடுக்கணும். அதுக்கு வேணவே சேனல் தான் அவங்க பார்க்கணும். முடியல நடக்காது. இருந்தாலும் பாருங்க. சரியா? ஆஹா, நம்ம அந்த இதுதானே அரிசி தண்ணியாக இருந்தோம். கரெக்டாக வச்சுருக்கேன். தண்ணியெலாம் வடிச்சாச்சு. அரிசி நல்லா வெந்துட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை இனிமேதான் உள்ளே போட போகிறோம். வேவலை. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். அரிசி பதமான அளவு ஊற வச்சாச்சு. இனி அதை நம்ம சாப்பாடு செஞ்சு அது வந்து அள்ளி திங்கிக்கணும். நேரம் கட்டாது. நைட்டை சாப்பிட்டுக்கலாம். நெய்யை ஊற்றி கிளறிக்கலாம். இந்த போறப்பு தான் அவன் இன்னும் திருந்தல மாமா. சாப்பிட ஆரம்பிச்சு. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு. பசங்களாம் கிளம்பிட்டாங்க, நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். இதோட இந்த விளாக் முடிவடைகிறது. யாப்பம் வருது. செம தீனி. சரியான சாப்பாடு. நீ என்ன சொன்னால காடையை கஞ்சி குடிக்கிறமே காடையை தொட்டு விட வேணும் அப்படிங்க. விளங்காதமே கஞ்சி குட்டி தொட்டுவே காடையாக வேணும். சின்ன பைய சின்னத்தனமாக இருக்கான். பரவாயில்ல, நல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ஜம்முன்னு கவனிச்சாங்க. ஓரளவு நீட்டாகவே இருந்து எல்லாமே சாப்பாடும் பரவாயில்லாமல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க சேனலுக்காக எடுத்த வீடியோவில் இப்போ தர்மம் அதானே பார்சல் கொடுக்க போகிறாங்க. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பார்சல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பார்சல் மட்டும் அந்த ஏழைப்பாளையங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே விளாக் முடிச்சுவாங்க. நாங்களும் இதோட விளாக் முடிச்சிடுறோம். பரவாயில்ல. ஆமாம், நல்ல செலவு பண்ணுறாங்க. நம்ம சேனல் தான் கஞ்சித்தனமாக நடக்கும் நினைக்கிறேன். நாங்கள் பார்க்குற பார்வை. ஆமாம், சண்டை போட்டுறோம். டெய்லி வந்து சண்டா 4 சண்டா போட்டு அடக்கா. நாங்கள் கொஞ்சம் கஞ்சித்தனமான இது. அவங்க வந்து அமௌண்ட் இறக்கி செலவு பண்ணுறாங்க. இறக்க ஒன்றும் இல்லை. நாங்கள் இவன் தான் இறக்கணும். நாளைக்கு மாலை இறக்கணும். ஆமாம், சரிங்க. அவ்வளோதான். லவ் யூ ஆல். பை பாய். பாய்.